தஞ்சாவூரில் இருந்து சென்னை எழும்பூர் வந்த உழவன் விரைவு ரயிலின் ஒரு பெட்டை தரம் புரண்டது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை இந்த செய்தியாளர் ராமகிருஷ்ணாவுடன் கேட்போம். ராமகிருஷ்ணா, ரயில் பெட்டி எப்போது தடம் புரண்டது? அது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் மோனிகா. இன்று காலையில் தஞ்சையிலிருந்து சென்னை எழும்பூர் வந்த உழவன் எக்ஸ்பிரஸ் ரயில் காலை 5 மணி அளவில் எழும்பூர் ரயில் நிலையத்தில் பயணிகளை இறக்கிவிட்டு யார்டுக்கு சென்ற பொழுது எதிரே ஓட்டுநர் தவறான பாதை இயக்கியதன் காரணமாக உழவன் எக்ஸ்பிரஸ் ரயிலில் 2 பெட்டிகள் தடம் புரண்டு விபத்துக்குள்ளாயின. தற்பொழுது எழும்பூர் ரயில் நிலையத்தில் தான் அந்த 2 பெட்டிகளும் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. கூடுதலாக ரயில் என்ஜின் மோதியதன் காரணமாக எதிரே வந்த ஓட்டுநர் கவனிப்பாக இதனை மாற்று பாதை பிடித்ததன் காரணமாக எழும்பூர் ரயில் நிலையத்திலிருந்து யார்டு வேண்டிய ரயில் உழவன் ரயில் அந்த மோதியதன் காரணமாக ரயில் தடம் புரட்டுவதற்குள்ளானது. தற்பொழுது பெட்டிகளானது அந்த தடம் புரட்டதன் காரணமாக பலத்துக்குள்ளாய் அதிர்ஷ்டவசமாக அந்த ரயில் பெட்டியில் எந்த ஒரு பயணியும் இல்லாத காரணத்தால் பெரும் ஒரு விபத்தானது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் பயணிகளை இறக்கிவிட்டு யார்டுக்கு சென்ற போதுதான் இந்த விபத்து நேர்ந்திருக்கிறது. பயணிகளுடன் பயணித்திருந்தால் பெரும் ஒரு விபத்து நேர்ந்திருக்கும். குறிப்பாக பல பயணிகள் இதனால் காயமடைந்திருப்பார்கள். மேலும் அவர்கள் உயிரும் தற்போது பறிபோயிருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. தற்போது அதிர்ஷ்டவசமாக பயணிகளை இறக்கிவிட்டு யாருக்கு சென்ற போதுதான் ரயில் உழவன் எக்ஸ்பிரஸ் ரயிலானது எதிரே வந்த இன்ஜின் மீது மோதியது. தற்போது அந்த பெட்டிகள் அந்த விபத்துக்குள்ளான பெட்டிகள் மட்டுமே தற்போது எழும்பூர் ரயில் நிலையத்தில் ஆய்வுக்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன. கூடுதலான பெட்டிகள் அங்கிருந்து உடனடியாக அகற்றப்பட்டு விட்டன. இந்த ரயில் விபத்தின் காரணமாக சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்திற்கு தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் இருந்து வரக்கூடிய ரயில்கள் எதுவும் குறித்த நேரத்துக்கு வராமல் தற்போது ஆங்காங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன. எழும்பூர் ரயில் நிலையத்திலிருந்து காலை மட்டும் குருவாயூர் எக்ஸ்பிரஸ் ரயில் புறப்பட்டு சென்றிருக்கிறது. ரயில் பெட்டிகள் எழும்பூர் ரயில் நிலையத்திற்கு உள்ளாகவே தடம் புரண்டதன் காரணமாக வெளியிலிருந்து சென்னை எக்மூர் ரயில் நிலையத்திற்கு வரக்கூடிய எந்த ஒரு ரயிலும் இதுவரை உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. வருகின்ற வழியிலேயே ஆங்காங்கே ரயில்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன. தற்பொழுது எழும்பூர் ராமகிருஷ்ணன், சிறிய அளவிலான இந்த விபத்தால் பயணிகளுக்கு எதுவும் ஆபத்தில்லைன்னு சொல்லியிருக்கீங்க. இது குறித்து ரயில்வே போலீசார் என்ன மாதிரியான ஆய்வுகள் அங்க பண்ணிட்டு வராங்க? இந்த விபத்தின் காரணமாக தற்பொழுது எழும்பூர் ரயில் நிலையத்திற்கு எந்த ஒரு ரயிலும் உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. வருகின்ற வழியிலேயே ஆங்காங்கே எழும்பூர் ரயில் நிலையத்திற்கு வர வேண்டிய ரயில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன. ரயில்வே அதிகாரிகள் இந்த விபத்து தொடர்பாக ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் விபத்துக்குள்ளான பெட்டிகள் அனைத்துமே ரயில்வே எழும்பூர் ரயில் நிலையத்தில் தான் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன. விபத்துக்குள்ளான பெட்டிகள் தவிர பிற அனைத்து பெட்டிகளும் அங்கிருந்து அகற்றப்பட்டு வேறு இடத்திற்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறது. தற்போது அந்த விபத்துக்குள்ளான பெட்டிகள் எவ்வாறு தடம் புரண்டது, எதிரே வந்த இன்ஜின் தான் காரணமா, அல்லது இன்ஜின் ஓட்டுநர் தவறான பாதையில் இன்ஜினை இயக்கினாரா, அல்லது உழவன் எக்ஸ்பிரஸின் ஓட்டுநர் தவறான பாதையில் இயக்கினாரா என்பது குறித்து தற்போது ரயில்வே அதிகாரிகள் எழும்பூர் ரயில் நிலையத்தில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த ஒரு தடம் புரண்டது குறித்து அதிகாரிகள் விசாரித்து முடிவெடுப்பார்கள் என்று தெரிய வருகிறது. குறிப்பாக யார் மீது தவறு இருந்தாலும் அவர்கள் உடனடியாக தண்டிக்கப்படுவார்கள் என்று அதிகாரி தரப்பிலிருந்து நமக்கு வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த பெட்டிகளில் பயணிகள் யாராவது ஒருவர் இருந்தாலோ அல்லது வேறு ஏதேனும் ஒரு சரக்கு ரயிலாக இருந்தாலோ பெரிய அளவிலான ஒரு விபத்து நேர்ந்திருக்கும். எனவே இது போன்ற விபத்துகள் எதிர்காலத்தில் நிகழாத வண்ணம் கவனக்குறைவாக உள்ள ஓட்டுநரோ அல்லது வேறு யாரோ அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ரயில்வே அதிகாரி வட்டாரத்தின் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ரயில் தடம் புரண்டதற்கு தொழில்நுட்ப கோளாறு காரணம் இல்லை என்று முதற்கட்ட விசாரணை தகவல் தெரிவித்திருக்கிறது. இது மனித தவறினால் ஏற்பட்ட ஒரு விபத்து தான் என்று ரயில்வே அதிகாரிகள் முதற்கட்ட விசாரணை தெரிவித்திருக்கிறார்கள். எனவே இது தொடர்பாக ரயில்வே அதிகாரிகள் கூடுதலாக தொடர்ந்து விசாரணை மேற்கொள்வார்கள். விசாரணை முடிவில் யார் மீது தவறு இருக்கிறதோ என்பதை கண்டறிந்து அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ரயில்வே அதிகாரி வட்டாரத்திலிருந்து நமக்கு வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ராமகிருஷ்ணன், இந்த விபத்து நீங்க சொன்ன மாதிரி அங்க இருக்கிற ரயில்வே போலீசார் வந்து ஆய்வுகளை மேற்கொண்டு வராங்க. இந்த பெட்டியினுடைய சேதம் எந்த அளவுக்கு இருக்கு? தற்போது உழவன் எக்ஸ்பிரஸ் ரயிலின் S9 என்ற பெட்டி தான் கடுமையாக தடம் புரண்டு பெரும் ஒரு சேதத்துக்குள்ளாயிருக்கிறது. அந்த பெட்டி முழுவதுமாக அடிபட்டு உள்ளே இருக்கக்கூடிய அனைத்துமே வெளியே தெரிகின்ற அளவுக்கு ஒரு மிக மோசமான ஒரு விபத்தாக அந்த விபத்து பார்க்கப்படுகிறது. அந்த பெட்டிக்கு மட்டுமல்லாது அதனுடைய முன்னே இருக்கக்கூடிய பெட்டியும் அதன் பின்னே இருக்கக்கூடிய பெட்டியும் கடுமையான ஒரு சேதத்திற்குள்ளாயிருக்கின்றன. அந்த பெட்டிகள் தற்போது எழும்பூர் ரயில் நிலையத்தில் தான் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த பெட்டிகளை அதிகாரிகள் ஆய்வு செய்ய உள்ளார்கள். ஆய்வுக்கு பிறகு என்ன மாதிரியான சேதம், அதை எவ்வாறு சரி செய்வது, பெட்டியை மாற்றுவதா என்பது அவர்கள் ஆலோசனை மேற்கொள்வார் என்று தெரிய வருகிறது. இந்த பெட்டிகளில் பயணிகள் இருந்தால் பெரிய அளவிலான ஒரு விபத்து நேர்ந்திருக்கும். அதிர்ஷ்டவசமாக பயணிகள் யாரும் இல்லாத காரணத்தினால் பெரிய அளவிலான ஒரு மனித விபத்தானது தவிர்க்கப்பட்டிருக்கிறது. எனவே இது போன்ற விபத்துகள் எதிர்காலத்தில் நிகழாத வண்ணம் கவனக்குறைவாக உள்ள ஓட்டுநர்களுக்கு கடுமையான தண்டனை அளிக்கப்படும் என்று ரயில்வே தகவல்கள் தெரிவிக்கின்றன. அந்த பெட்டிகள் மட்டுமல்லாது ரயிலின் இன்ஜின் பாகம் ஏதேனும் சேதமடைந்திருக்கிறதா என்பது குறித்தும் ரயில்வே அதிகாரிகள் ஆய்வு மேற்கொள்ள உள்ளார்கள். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.
நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ்.tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.